ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தாப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருங்க சுவாமிகள். நடுவிலே அக்கினி மதிலாக எழுந்தருளுங்க ஆண்டவரே. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக எங்கள் மத்தியில இருங்க சுவாமி. கொடை ஸ்தோத்திரம் அப்பா. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உடைய சமூகம் பிரசனம் கிருபை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போஷனையும் நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக் கொள்கிறவரே சோத்திரா. உண்மை உள்ளவரே சோத்திரா. எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே சோத்திரா. தமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறவரே சோத்திரா. கண்மலையே சோத்திரா. தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்கிறவரே சோத்திரா. தமக்கு பயந்தவர்களின் கூப்பிடுதலை கேட்கிறவரே சோத்திரா. நம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்க்கிறவரே சோத்திரா. வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானவரே சோத்திரா. எங்கள் முன்னே போகும் கர்த்தரே சோத்திரா. சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறவரே சோத்திரா. தமக்கு பயந்தவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறவரே சோத்திரா. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறவரே சோத்திரா. கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. போற்றி துதிப்போம் என் தேவதேவனே என்ற பாடல், பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மரப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நாம் அம்மேசர் இயேசுவை நாம் என்றென்றும் எப்பொழுதும் ஏற்றி மகிழ்ந்திடுவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ரேணுகா சுரேஷ் ஆன்சனோ வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம் சங்கீதம் 121வது சங்கீதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பயணத்தை பற்றியது. பல இடங்களிலிருந்து எருசலேம் பட்டணத்துக்கு, தேவாலயத்துக்கு பயணமாக போறாங்க. நம்ம இப்ப இருக்கிறது வாழ்க்கை பயணம்.
இதுக்கு ஒப்பாக வேதத்தில் ஒரு புஸ்தகமே இருக்கு. அந்த புஸ்தகத்து பேரு யாத்ராகமம். இந்த முழு புஸ்தகமே பயணம். ஆண்டவர் விடுதலை கொடுத்து முன் குறித்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு பயணமாக போறாங்க. ரெண்டுக்கும் எவ்வளவு சம்பந்தம் பாருங்க. சங்கீதம் 121 6வது வசனம் இன்னைக்கு 2வது முறையாக பார்க்க போறோம். சங்கீதம் 121 6 சொல்லுது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேருக்கு நேற்று ரெக்கார்ட் ஆச்சு மனசுல, என்னை சேதப்படுத்துவதில்லை. பகல்ல நான் சேதப்பட மாட்டேன், இரவுல நான் சேதப்பட மாட்டேன். யாத்ராகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணார். எதுக்குன்னா, பகல்ல ஜனங்கள் சேதப்படக்கூடாது, இரவுல ஜனங்க பிரச்சனையால சேதப்படக்கூடாது. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். Praise God. Hallelujah. Praise God. இந்த கிளவுடுன்னு சொல்றோங்க. இந்த மாதிரி ரீசெண்டா இன்னைக்கு உள்ள மாடர்ன் ஜார்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா டேப்லெட், வேர்ட், கிளவுட். நம்ம டேப் சொல்றோம், அது டேப்லெட். மோசேக்கு ஆண்டவர் கையில் கொடுத்த டேப்லெட் வேர்ட் ஆஃப் காட். அதான் இன்னைக்கு வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு வேகமாக ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கிளவுட் அப்படின்னு பெரிய ஒரு பாப்புலர் கான்செப்ட். இன்னைக்கு அந்த கிளவுடு தான் பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு கிளவுட கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். நாம ஒரு சத்தியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நம் மீது கவனமாய் இருக்கிறார், நமக்கு என்னென்ன ப்ரொவிஷன் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டோம் அப்புறமேட்டு நம்ம தான் போலுக்கு அப்படின்ட்டு. இல்ல, இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக கர்த்தர் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடுத்தேன், 430 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தேன். அதோட நிப்பாட்டில் விடுதலை பெற்ற பிறகு எப்படி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது, நிறைவான வாழ்க்கை எப்படி வாழ்வது, ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி வாழ்வது, சமாதானமான வாழ்க்கை எப்படி வாழ்வது, கர்த்தர் நியமித்த வாழ்க்கை எப்படி வாழ்வது, ஆரோக்கியமா எப்படி வாழ்வது, இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஜனங்களை ஆண்டர் விடுதலை ஆக்கின பிறகு ராமசேவை விட்டு பெறப்பட்டு வந்தாங்க. அப்ப மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவருக்கு இல்ல. சுக்கோத்துக்கு வந்து பாலை மறைனாங்க, அங்க பிரயாணப்பட்டு வந்தாங்க. அப்ப மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இல்ல. ஆனா எத்தோமில வந்து பாலை இறங்கினாங்க, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அந்த நாள் முதற்கொண்டு அவங்களோட கூட இருந்துச்சு. ஏன் முதல்ல இல்லை, ஏன் அப்புறம் இல்லை, ஏன் ஏதோம்ல இருந்து வந்துச்சு. Praise God. எல்லாருக்கும் தெரியும் இந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இஸ் a presence of God. ஆண்டவருடைய பிரசனம். ஏன் இந்த பிரசன்ஸ் இப்பல இருந்து தெரிய துவங்குது? விடுதலை ஆகும்போது இல்லையா, அடிமையா இருந்தபோது இல்லையா? அப்ப இருந்துச்சு. விடுதலை ஆகும்போது அவர் இருந்ததுனால தான் விடுதலை ஆச்சு. ஆனா என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்ப அந்த பிரசன்ஸ் becomes a visible presence. காணத்தக்கதாக அவருடைய சமூகம் அப்ப அவ மத்தியில் வந்துச்சு. ஏன் அப்ப காணத்தக்கதாக? பட்டணத்தில் இருந்தாங்க முதல்ல, அங்க பட்டணத்துக்குள்ளே டிராவல் பண்ணாங்க. அப்ப சைன் போர்டு இருக்கும், ஒரு ரோடு இருக்கும். மோசேக்கு தெரியும் இவன் ஜனங்களை எப்படி போகணும். there was a sign post, there was knowledge. அப்ப இந்த விசிபிள் பிரசன்ஸ், காணத்தக்க பிரசன்னம் தேவையில்லை. இப்ப ஏதோம்ல வந்திருக்காங்க. ஏதோம பற்றி வேதம் சொல்லுது. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள், 3 வசனங்கள். நீங்க பார்க்க போறது 3 வசனம் தான். யாத்ராகமம்
13:20-21 இப்ப இந்த ஏதோமுக்கு வர்றாங்க. வேதம் சொல்லுது இது வனாந்திரத்தின் ஓரா. From now onwards wilderness. இந்த நேரத்தில் இருந்து இனிமேல் ரோடு கிடையாது, சைன் போஸ்ட் கிடையாது. நான் சென்னையில் வந்தேன்னா எனக்கு ரொம்ப அருமையாக ரோடு இருக்கு. எனக்கு இது எக்மோர், இது சேத்பட்டு, இது நுங்கம்பாக்கம், இது கோடம்பாக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சைன் இருக்கு. இப்ப வனாந்திரம் துவங்க போகுது. இப்ப சைன் போஸ்டே கிடையாது, கைடே கிடையாது, யாருக்கும் நாலேஜ் கிடையாது. அப்ப விசிபிள் பிரசன்ஸ். இவங்க ஒரு இடத்துக்கு போகணும், எங்க போகணும் தெரியாது, போகணும் தெரியும், எங்க போகணும் தெரியாது. There is a need for a visible presence. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த பகுதியை பார்க்கும்போது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? லைஃப் அப்ளிகேஷன். இதே பகுதி பல முறை வாசிச்சிருக்கலாம். இன்றைக்கு இந்த பகுதியை ஏன் வாழ்க்கைக்கு இது எப்படி ரிலவென்ட் இதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் ரொம்ப தெரிஞ்ச சூழலில் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்ப காட்ஸ் பிரசன்ஸ் அவ்வளோ ஃபீல் பண்ணாம இருப்போம். காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கு. காலையில் எந்திரிச்சு ஆமென் அல்லேலூயா கிருபை உண்டாவதாக, புது கிருபை சொல்றது பிரசன்ஸ் இருக்கு. ஆனா அந்த விசிபிள் பிரசன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரசன்ஸ் ஒருவேளை உணராம இருக்கலாம். ஆனா ஒரு வாழ்க்கை கட்டம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு டைம் ஆஃப் த டே, ஒரு டைம் ஆஃப் லைஃப் வரும். அப்ப இது எந்த பாதையில போறோன்னே தெரியலையே. ஒரு சைன், ஒரு வழிநடத்தல் இல்லையே. யாரும் சொல்லித்தர மாட்டேன்றாங்களே. இந்த சிக்கல்ல இருந்து எப்படி போகிறது, இந்த வியாதியில இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி சால்வ் பண்றது, இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரு கைட்லெஸ் பொசிஷன், மேப்லெஸ் லைஃப். இந்த நேரத்தில் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் விசிபிள், palpable. நீங்க உணர முடியும். நான் உணர்ந்திருக்கேன். நீங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. அக்ரி வித் யூ சொன்னீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, praise God. இந்த வனாந்தரத்துல ஒரு ஷேடும் கிடையாது. ஊருக்குள்ள ஷேடு இருக்கும். வெயில் தாங்கலைன்னா ஒரு கூடாத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் காத்து இப்படி வீசிட்டு போயிடலாம். நோ ஷேட். ஊருக்குள்ள நிறைய லேம்ப் வெளிச்சம் அங்கங்க இருக்கும், வீடு இருக்கும், அல்லாட்டி தெருவில் இருக்கும், என்னமோ வெளிச்சம். இப்போ கம் இருட்டு. இந்த நேரத்தில் தான் மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் தேவை. வேர் யூ நீட் காட் கிவ்ஸ் ஹிஸ் பிரசன்ஸ் விசிபிளி, உணரத்தக்கதாக. என்னுடைய விசுவாச கண்கள், பிரியமானவர்களே, உங்க விசுவாச கண்கள் இந்த பிரசனத்தை காணும். கர்த்தரின் வலதுகை பிடித்து பயப்படாதேன்னு சொல்றது கேட்கும், உங்க காதுகள் கேட்கும். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம், நான் சொன்ன கிளவுட், இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் வேர்டு, இன்டர்நெட் சமாச்சாரங்கள்ல ரொம்ப பாப்புலர் வேர்டு. இது ஒரே ஸ்தம்பம். பகல்ல அது மேகம், இரவுல வெளிச்சம். பாருங்க, என்ன ஒரு அருமை பாருங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். பகல் எப்படி இருக்காரா? அவர் மேகமாக இருக்கிறார். இரவுல எப்படி இருக்காரு? வெளிச்சமாக இருக்கிறார். தேவைக்கு ஏற்றபடி, உங்க தேவைக்கு ஏற்றபடி இன்னைக்கு ஆண்டவர் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறாரு. ஐயா ஆண்டவரே, எனக்கு வெளிச்சம் இல்லை அப்பா, எனக்கு இடரல் இருக்கு ஐயா, எனக்கு பாதை தெரியலையா, இந்த பிரச்சனை எப்படி போவேன்னு எனக்கு தெரியலையா, நான் திணறிட்டு இருக்கேயா, எனக்கு வழிநடத்தல கொடுங்கய்யா. இன்னைக்கு அக்னி ஸ்தம்பம் உங்க இருதயத்தில் பிரகாசிக்கும். வழி இதுவே. அல்லேலூயா.
ஒருவேளை சொல்லலாம், ஐயா ரொம்ப உஷ்ணமா இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப உஷ்ணம் உண்டாக்குது, வியாதி ஒரு உஷ்ணம், ஹீட் பாயில் ஆகுது. பார்த்தோம்னா அன்னைக்கு பாயில் பார்த்தோம்னா பாயில் ஆகுதுயா, மனம் வேதனை பாயில் ஆகுதுயா. பணத்துல வேதனை, சரீரத்துல வேதனை, குடும்பத்துல வேதனை. இன்னைக்கு உங்களுக்கு மேகஸ்தமாங்க உங்களை கூல் பண்ணும். ஹல்லேலூயா. இருக்கிறவர் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வரப்ப யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, மேகஸ்தமும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவருக்கு முன் சென்றார். நல்லா திருப்பி வாசிக்கிறேன். மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். சென்றது அல்ல, சென்றது அல்ல. இட் இஸ் நாட் இட், இட் இஸ் a person. மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் முன் சென்றார். Praise God. God was traveling with them. யார் இந்த தேவன்? யார் இந்த தேவன்? யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்கேஸ் பக்கத்தில் ஒரு பைபிள் இருந்துச்சுன்னா திறந்து பாருங்க. யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவ தூதன் ஆனவர் விலகி அவளுக்கு பின்னே நடந்து சென்றார். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, the angel of the Lord, the angel of the Lord முன்னாடி இருந்து பின்னாடி போனார். வேதத்தில் எங்கெல்லாம் the angel of the Lord அப்படின்னு சொல்லிக்கோ, அது இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் தூதன் ஆனவர், மரியாதை ஆனவர் அப்படி சொன்னா அது இயேசு கிறிஸ்து. தூதன் ஆனவன் அப்படின்னா அது ஏஞ்சல். an angel அப்படின்னா அது சாதாரண ஏஞ்சல். இயேசு கிறிஸ்து தான் அன்னைக்கு மேகஸ்தமாகவும் அக்னிஸ்தமாக இருந்தார். ப்ரீ இன்கார்னேஷன் ஜீசஸ். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் ஓல்ட் டெஸ்டமென்ட் ரொம்ப பெருசா இருக்கு, ஏன் நியூ டெஸ்டமென்ட் ரொம்ப சின்னதா இருக்கு? Old Testament is all about Jesus. Jesus தான், it's pointing out to Jesus. அவர் வருகிறார். New Testament he has come. Old Testament full of science, New Testament real. சயின்ஸ்ல தான் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. வந்த பிறகு ரியாலிட்டியில அவர் பேசுற வார்த்தைகள் மட்டும்தான், விளக்க உரை கிடையாது, வார்த்தைகள் மட்டும்தான். இங்க ஒரு சைன், மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் இயேசு கிறிஸ்து. இந்த படத்தை பார்க்கிறோம். இது மேகஸ்தம்பம், இங்கிலீஷ் வந்து பில்லர் ஆஃப் கிளவுட் அப்படின்னு போட்டிருக்கோம். பில்லர்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மேல வானத்தை நோக்கி இருக்கும் போது ஒரு உயரமா பில்லர் மாதிரி போகும். கீழே அதோட பாட்டம் பகுதி, கீழ் பகுதி வந்து பரவலாக்க முழு கேம்பையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் மேக ஷேப் உடையது. இன்னைக்கு 2 பாயிண்ட் பார்க்க போறோம். முதல் பாயிண்ட், இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமும் எதுவரைக்கும் இந்த ஜனங்களை வழி நடத்தியது? எதுவரைக்கும் இந்த ஜனங்களை வழி நடத்தியது? எவ்வளவு நாளைக்கு என்னையும் உங்களையும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் வழி நடத்தும். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்கள். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்கள். நித்தமோ, இதே இன்சிடென்டா சொல்லுது, என்னாகமம் சொல்லியிருக்கு. நித்தமோ, பெரனியல், பர்பச்சுவல், டெய்லி. என்னோட சொல்றீங்களா? டெய்லி. The presence of God is with us daily. ஒரு பியூட்டிஃபுல் அந்த பகுதி ஏன் எடுத்து சொல்றேன்னா, இந்த பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆறுதலாக, தைரியமாக இருக்கும். இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அப்படியே டிராவல் ஆகும். இது எழுந்த உடனே ஜனங்கள் எல்லாம் பாளையத்திலிருந்து வெளியே கேம்ப் விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. இது இந்த அக்னிஸ்தம்பம் ஒரு இடத்துல போய் நிற்கும். நின்ன உடனே எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது ஆண்டோட பிரசன்ஸ் மூவ் ஆச்சுன்னா இவங்க மூவ் ஆவாங்க.
ஆண்டோட பிரசன்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா இவங்க ஸ்டாப் பண்ணி கேம்ப் பண்ணிடுவாங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங். சில நேரம் இந்த இதே பகுதி சொல்லுது, சில நேரம் சில நாட்கள் இந்த ஸ்தம்பம் மூவ் ஆகாது. இவங்க சில நாட்கள் மூவ் ஆக மாட்டாங்க. வேதம் சொல்லுது, இதே பகுதி சொல்லுது, சில நேரம் வாரக்கணக்க மூவ் ஆகாது. இவங்களும் வாரக்கணக்க மூவ் ஆக மாட்டாங்க. வேத பகுதி இதே பகுதி சொல்லுது, சில நாட்கள் மாசக்கணக்கா இது மூவ் ஆகாது. இவங்களும் மாசக்கணக்கா மூவ் ஆகாது. நீ ஒரு கேள்வி கேட்ப, அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்ட்டு. வேதம் சொல்லுது வருஷக்கணக்கா மூவ் ஆகாது. இவங்களும் வருஷக்கணக்கா மூவ் ஆக மாட்டாங்க. Praise God, hallelujah. என்ன ஒரு விசிபிள் பிரசன்ஸ், என்ன ஒரு விசிபிள் கைடன்ஸ். When God moves, I will move. When God says rest, I will rest. இதான் will of God. அவங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது வெளிப்படையாக வருகிறது. முதல்ல பாதுகாப்பு. இது வெயில் அடிக்கும் போது எனக்கு நிழல். ராத்திரியிலும் சில நேரம் பயணம் பண்ணுவாங்க, தடுமாற்றம் வராதபடிக்கு எனக்கு வெளிச்சம். ஃபர்ஸ்ட் கைடன்ஸ். ரெண்டாவது knowing the visible will of God. கர்த்தருடைய சித்தம் நீக்கி நிறைய பேருக்கு தடுமாற்றம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய சித்தம் என்ன தெரிய மாட்டேங்குதே அப்படின்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய ஸ்ட்ரகிள். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க. இந்த பகுதி பார்க்கும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு காட்ஸ் கைடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் மூவ் பண்ண சொல்றாரு. நோ ஒன் வில் டிஸ்பியூட். ஹஸ்பண்ட் சொல்றது இல்ல இல்ல இனிமே இருப்போம், மைனர் சொல்றாங்க இல்ல இல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டிஸ்பியூட்டே கிடையாது. கிளியர் விசிபிள் வில் ஆஃப் காட். ஆமென். இந்த விசிபிள் இந்த பகுதியில் என்ன வார்த்தை போடுற, கட்டளையின்படியே மூவ் ஆனாங்க. கட்டளைனா வில் ஆஃப் காட். இந்த ஆண்டவர் பிரசனம் எது வரைக்கும் வந்துச்சுன்னா, கானான் தேசம் போற வரைக்கும், ப்ராமிஸ்ட் லேண்ட் போற வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கைடன்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில உலகத்தின் முடிவு பொறுத்தும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கைவிடாத கர்த்தர் இரவிலும் பகலும் உங்களோடு இருக்கிறாரு. நான் பகலில் சேதப்பட மாட்டேன், இரவிலும் சேதப்பட மாட்டேன். உன்னை சேதப்படுத்தாதே. ஆமென். till my last day. ஆமென். இதுல ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்டிங் பாயிண்ட், ரொம்ப ஆறுதலான ஒரு சத்தியம். என்ன யோசி பாருங்க, கடைசி வரைக்கும் கானான் தேசம் வரைக்கும் போயிட்டாரு, கூடவே போயிட்டாரு. டெஸ்பைட் இந்த ஜனங்களுடைய குறைவுகள் மத்தியில முறுமுறுப்பு, பிற்போக்கான வார்த்தை, யாரடா கடிக்கலான்னு சொல்லுவோம்ல, அப்போதைக்காக மோசை மீது பாயிர ஜனங்க, யாரை கடிக்க தெரியாத மோசையை கடிக்க தவிடுவாங்க. கண்ணுக்குட்டி எங்களுக்கு வேணும், எங்களை வழி நடத்த கண்ணுக்குட்டி அருமையாய் வர்றாரு. மேக சம்பவத்திலும் அக்னி சம்பவத்திலும் ஏசிய போட்டிருக்காரு. இன்டர்நெட் இது பேட்டரியில சார்ஜ் போட்டு ஓடுற மாதிரி, சோலார் பவர்ல ஓடுற மாதிரி லைட் போட்டு போயிட்டு இருக்காரு. இவர் வேண்டான்ட்டு கண்ணுக்குட்டி வேணும்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்னது, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கு பைபிள்ல, நீடிய பொறுமை. எவ்வளோ பொறுமையாக நம்ம வழி நடத்துகிறார். முதல் கேள்வி, என்னை எது வரைக்கும் என்னை வழி நடத்துவார்? சந்தோஷமா? பிரைஸ் காட். சந்தோஷமா இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க. எங்கதான் ஆமென் சொல்லுங்க. அடுத்தது, என்னை மட்டும் வழி நடத்துவாரா? இல்லை. வேதம் சொல்லுது, சங்கீதம் 121:6 சொல்லுது, பகலில் நான் சேதம் அடையவில்லை, நான் சேதப்பட விட மாட்டேன், நீங்க இரவில் நான் சேதப்படுவதில்லை. ப்ரொடெக்ஷன். யாத்ராமம் 14 அதிகாரம் 19-20 வசனங்கள். யாத்ராமம் 14, 19, 20 வசனங்கள். ரொம்ப அருமையான 2 வசனமா இருக்கலாம். ஆனா இது நீங்க ஒருவேளை நீங்க வாசித்தீங்கன்னா, நிறைய பிரச்சனை உங்களை அணுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, இந்த 2 வசனத்தை வாசி பாருங்க. முன்னாடி போயிட்டு ஹி இஸ் லீடிங்.
முன்னாடி போறார். அதாவது நம்மளால ஆட்டு மந்தையம் பேசிட்டு இருக்கோம்ல, ஆட்டு மந்தைய முன்னால இருந்து வழி நிறுத்துவாங்க, மாட்டை பின்னாடி கம்படிச்சு அடிச்சுட்டு வருவாங்க. ஆண்டவர் பிரசன்ஸ் முன்னாடி இருக்குது. இப்ப பின்னாடி பிரச்சனை வரனால முன்னாடி போனவர் தூதனானவர் பின்னாக வந்து நடுவே நின்றார். இன் பிட்வீன், பிரச்சனையின் மத்தியில். ஹல்லேலூயா. பிரச்சனை உங்களை தொடாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு வேதம் சொல்லுது இரவு முழுவதும். as long as the problem was, he was in the middle. He was your defense. He was your shield. Hallelujah. இன்னைக்கும் your defense, your shield, உங்களுடைய கேடகா, உங்களுடைய மதில். Hallelujah. பிரச்சனை இருக்க வரைக்கும் பார்வோன் சேனைக்கும் இந்த தேவ ஜனத்துக்கு நடுவுல நின்றார். என்னோட சேர்ந்து நடுவுல, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, say it again, நடுவுல. God is in between you and your problem. What separates you from the problem? God. What separates you from the problem? God's presence. What separates you from your problem? God's protection. Hallelujah. God's presence, God's protection, God's supernatural protection. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உங்களுக்கு வெளிச்சம், சந்தோஷம். வெளிச்சத்துக்கு ஒரு அர்த்தம் சந்தோஷம், பாதுகாப்பு. இருட்டுக்கு இன்னொரு அர்த்தம் கலக்கம், பயம், திகில், துக்கம். உங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு கலக்கம். பார்வோன் பட்ட கலங்கியதே. அல்லேலூயா. இந்த பக்கம் ஜனங்க அல்லேலூயா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஜனங்கள் ஐயையோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாட் இஸ் இன் பிட்வீன்? presence of God, presence of God. இதோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு பிரச்சனைக்கு நடுவுல இருப்பதற்காக நன்றியாப்பா. இப்ப பார்வோன் ஒரு இஸ்ரவேல் மனுஷன் தொடரணும் என்ன பண்ணணும்? பார்வோன் படை வீரன் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ரதம் வச்சுக்கோங்களேன், 6 குதிரை முன்னாடி ஓடுற ஒரு ரதம் வச்சுக்கோங்க. ஒரு இஸ்ரவேலை தொடர என்ன பண்ணணும்? கர்த்தரை தொட்டாதான் அங்க தொட முடியும். unless he goes through God, he cannot touch even one Israelite. உங்களை தொடுறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுறான். ஆமென். praise God. நேரா ஆயிட்டு முடிக்க போறேன். praise God. இந்த மேகம் சொல்றது, மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், மேகம் சொல்றது வந்து இட்ஸ் the glory of God. பைபிள் பல இடங்கள்ல டைம்ல நான் சொல்றேன், டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன், இது மாதிரி நிறைய இடங்கள் பாருங்க, மவுண்ட் சினாய், இது எல்லாத்திலும் மேகம். மேகம்னா காட்ஸ் க்ளோரி. மனுஷன் தேவனை நேரா பார்க்க முடியாது. மேகம் மனுஷனுக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த மேகத்தை பார்க்கும்போது கர்த்தர் பிரசன்னம் இருக்குது. God is here. I can see his glory. I can see his manifestation. யோவான் 14 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல சீஷன் கேட்கிறான், ஐயா இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பியும். இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். ஆமென். ஹalleluya. The only visible manifestation of God is Jesus Christ. மாம்சமாய் வந்தார், நாங்க தொட்டோன் வேதம் சொல்லுது. ஹalleluya. சீசன் சொல்றான், நான் அவரை தொட்டிருக்கேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங். அந்த மகிமைய, மேக ஸ்தம்பத்தை, அக்னி ஸ்தம்பத்தை, பிரச்சனைக்கும் அழிவுக்கும் அவர்களுக்கும் நடுவாக இருந்த தேவ மகிமையை தொட முடியும். பிரதர் சிஸ்டர், ஹalleluya. கடைசியாக இந்த மேகசம் அக்னி சம்பவம் எப்போ கொடுக்கப்பட்டது? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்த பிறகு, எகிப்து தேசத்தை வெளியே வந்த பிறகு கொடுக்கப்பட்டது. எப்ப பசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு. ஹalleluya. praise God. இயேசு போகும்போது சொன்னாரு, நான் உலகத்தை முடிவு பண்ணி உங்களோட இருப்பேன். என்ன அர்த்தம்? ஐ எம் நாட் பிசிக்கலி பிரசன்ட். என்னுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோட கூட இருப்பார். அன்னைக்கு
அவங்களுக்கு அப்படி பிரசன்ஸை பார்க்க முடிஞ்சு. They could see the visible presence of God. இன்னைக்கு நானும் நீங்களும் I can feel, எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கார். I can feel the presence of God in me, inside me. Amen. வழி இதுதான் சுரேஷ் ஜான்சன் சொல்ற சத்தம் என் காதுல கேட்கிற அளவுக்கு எனக்குள்ள இருக்கார். ஆமென். ஹalleluya. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பரிசுத்த ஆவியானவர் வர்ற வரைக்கும் போக வேண்டாம். அங்க என்னது, நீங்க பட்டணத்தை வெளியே வர வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கல, வந்த பிறகு மேகஸ்தம் அக்னிஸ்தமா என் பிரசன்ஸை கொடுக்கிறேன். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, நீதான் எங்களுடைய வெளிச்சம், நீதான் எங்களுடைய மேகஸ்தம்பம். எங்க பாதையில எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறப்பா. எங்க வாழ்க்கையில உஷ்ணங்கள், பிரச்சனைகள், போராட்டங்க, நிந்தனைகளை எடுத்து போடுற மேகம் ஐயா, எங்களை கம்ஃபர்ட் பண்றீங்க அப்பா, எங்களை கைட் பண்றீங்க அப்பா. சோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க என்னோட கூட இருக்கீங்கப்பா. நான் சங்கீதக்காரனோட சேர்ந்து சொல்றேன், பகலில் அடிக்கிற வெயிலாகிலும் இரவில் உண்டாகும் இரவிலும் எனக்கு எந்த சேதம் உண்டாவதில்லை. உங்க பிரசன்ஸ் என்னோட இருக்குது அப்பா. சோத்திரம் அப்பா. என் பிரச்சனைக்கு தடையாக, எனக்கும் பிரச்சனைக்கு நடுவாக நீங்க இருக்கீங்க அப்பா. டிரா முழுதும் த்ரூ அவுட்டா இருக்கீங்க அப்பா. கடைசி வரைக்கும் என்னோட இருக்கீங்கப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கடந்த வருடம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்கப்பட்ட போது இந்த ரேடியேஷன் ரூமில் அதில் படுக்க வச்சு என்னை அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க டெக்னீஷியன்லாம் வெளியே போயிடுவாங்க, கதவை பூட்டிட்டு. நான் தனியாக தான் ரேடியேஷன் எடுக்கணும். அப்போது நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் 25 சிட்டிங் ரேடியேஷன். அப்போது நான் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மெஷினுக்கும் எனக்கும் நடுவில் நீங்கள் தான்ப்பா இருக்கிறீங்க, நான் தனியாக இல்லை, இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, என்னோட இருக்கிறீங்க. இந்த மெஷினுக்கும், இந்த ரேடியேஷன் மெஷின் சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மெஷினுக்கு எனக்கு நடுவில் நீங்கள் தான் இருக்கீங்க. கரெக்டாக அந்த ரேடியேஷன் எந்த பார்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், எந்த கேன்சரை அது வந்து அழிக்கணுமோ அதை கரெக்டாக அழிக்கவும், மற்ற எல்லா விதமான ஆர்கன்ஸும், மற்ற வயிற்றில் எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது, எவ்வளோ உறுப்புகள் இருக்குது, எல்லாம் ஒரு உறுப்பும் பாதிக்கப்படும். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க எல்லா உறுப்பும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உறுப்பு கூட பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் தான் காக்கணும், காப்பாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே, அதே மாதிரி அந்த சர்வாயுத வர்க்கம் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், தலையிலேருந்து கால் வரைக்கும். ரட்சணி எனும் தலைச்சீரா, நீதினம் மார்க்கம், சத்தியம் எனும் அரைக்கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதை சொல்லிக்கிட்டே, விசுவாசம் என்ன கேடாம் ஆவின் பட்டயம், இதை சொல்லிக்கிட்டே இந்த ஜெபத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் தான்ப்பா இந்த மிஷினுக்கு எனக்கு நடுவில் இருக்கிறீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அது போலவே ஆண்டவர் அற்புதமாக அந்த 25 சிட்டிங்கும் போன வருஷம் இந்த இதை ஒட்டுன பீரியட் ஜூலை ஆகஸ்ட்லாம் ரேடியேஷன் பயங்கரமான ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் ஆண்டவர் அற்புதமாக ஒரு சைடு எஃபெக்ட் கூட இல்லாமல் என்னை காப்பாற்றி வழி நடத்தி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவோ அற்புதமானவர். நான் அத்தனை வருஷத்துக்கு முன்னால மோசே காலத்தில் மட்டும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இல்லைங்க. இன்னைக்கும் அவர் நம்ம மத்தியிலே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக நம்மோட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதான் நான் ஜெபத்தில் எப்போவுமே நான் சொல்லுவேன், மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக இருங்க ஆண்டவரே, எங்கள் நடுவில் இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அது நிஜம். அதை நான் வாழ்க்கையில் உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிய மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. நாம் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடக்கலாம், கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவருடைய வேடு கணிக்கும், பாலாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தன் சிறைகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும், இதில் உண்டாகும் பயங்கரத்துக்கும்
இரவில் உண்டாக பயம் இருக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடு கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக உனக்கு கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உன் நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமாக இந்த பாதுகாப்பான வார்த்தைகள் சொல்றோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து என் தெருவில் என் அபார்ட்மெண்ட்ல இருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என்னுடைய ஊர்ல இருந்து என் ஊர்ல இருந்து என் மாநிலத்திலிருந்து மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் எங்க இந்திய தேசத்திலிருந்து இந்திய தேசத்துல இருந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ உலகத்திலிருந்தே உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் ஷீலா செல்வகுமார் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. இதோ இன்னும் ஒரு மாலை பொழுதிலே தகப்பனே, உமது பாதப்படியிலே குடும்பமாக வந்து உம்மை நோக்கி பார்க்க நீருக்கு எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த வேளையிலும் கர்த்தாவே, உடைய வாக்கு தத்தத்தை உமது தாசன் மூலமாக எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று நீர் கூறின இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி உடைய சித்தத்தின்படி நீர் எங்களை ஆளுகை செய்பவராக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ராஜா. இன்றும் ஆண்டவரே சுவாமி, இந்த கொரோனா டைம்ல கர்த்தாவே, இதோ வழி தெரியாமல் கர்த்தாவே கொரோனாவை பற்றி ஆண்டவரே எந்த விதமான நாலேஜ், பூரணமான நாலேஜ் யாருக்குமே இல்லை கர்த்தாவே. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் டாக்டர்ஸாக இருந்தாலும் கர்த்தாவே நாலேஜ் இல்லாமல் இருக்கிறோம் கர்த்தாவே இந்த வைரஸை பற்றி. ஆனால் நீர் எல்லாம் அறிந்தவர் தப்பனே, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ராஜா. நீர் சர்வத்துக்கும் அதிகாரி, சர்வ வல்லவர் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்தி வருகிறதற்காக கொடாபடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பதற்காக கொடாபடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையிலே ராஜா, இந்த கூட்டம் எந்த ஒரு குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி தகப்பனே, இந்த வைரஸின் கொடூரமான தாக்கத்திற்கு எதிராக உமது பாதப்படியிலே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் ஆண்டவரே, இந்த பாசிட்டிவ் கேசஸை குறைத்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆனாலும் டெத் ரேட்ஸ் அதிகரித்துக் கொண்டு போவதையும் உங்களுக்கு தெரியும் தகப்பனே. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் ஆண்டவரே, உமது ஜனங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல, வென்டிலேட்டர்ஸ்ல ஆண்டவரே, ஐசியூல, இன்னும் ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிற மக்களுக்கு உயிர் மீட்சியை கொடுத்து ஆண்டவரே, டெத் ரேட்ஸ் எல்லாம் குறைத்து உமது வல்லமை உள்ள கரம், சுகமளிக்கும் கரம் அவர்களோடு கூட இருந்து சுகத்தை கொடுத்தரல வேண்டுமா இதனை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிப்பவர்கள் கர்த்தாவே, பெற்றோர்களை இறந்து தவிக்கும் குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் தங்களுடைய துணைகளை இழந்து தவிக்கும் பீப்பிள் ஆண்டவரே, எல்லாருக்காகவும் பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. சகல ஆறுதலின் தேவன் நீர் ஆண்டவரே. அவர்கள் மனதை நீதாமே ஆறுதல் படுத்தி தேர்தலை தந்தர வேண்டுமாய் விடுதலை கெஞ்சுகிறோம் தாப்பனே. இந்த வேளையிலும் ராஜா, எவ்வளவோ ஆண்டவரே ஆக்சிஜன் தட்டுப்பாடும் பெட்ஸ் தட்டுப்பாடும் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே அவற்றையெல்லாம் சரி செய்கிறே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் நிறைவுபடுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. இதுல ஆண்டவரே வேக்சின்ல தட்டுப்பாடு இருக்கிற தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மெடிசின்ல தட்டுப்பாடு இருக்கிறது கர்த்தாவே. இந்த காரியங்களை கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கிற தேவன் நீதாமே. எல்லா விதமான இன்சஃபிஷியன்சியை அட்டைன் பண்ண நீர் கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், அறிவை தாரும் கர்த்தாவே. அவர்கள் பொறுப்பாகவும் ஆண்டவரை ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள உதவி செய்தவர் தகப்பனே. இந்த
வைரஸுக்கு எதிராக ஆண்டவரே முக்கியமாக பாடுபடும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக உமது பாதப்படியிலே வருகிறோம். டாக்டர்ஸ், நர்சஸ், சயின்டிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ், போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாரையும் உமது கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம் தகப்பனே. பிதாவே, அவர்கள் எவ்வளவு ரிஸ்க் ஜாப் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. நீதாமே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தாரும். அவர்களோடு ஆண்டவரே ஸ்தம்பமாகவும் மேகம் ஸ்தம்பமாகவும் இருந்து கர்த்தாவே உடைய பிரசனம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து நடத்தியல்ல வேண்டுமா கெஞ்சுகிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரு நாளும் கர்த்தாவே நாங்கள் இனிமேல் மரண செய்தியை டாக்டர்ஸோ நர்சஸோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோ மறித்து போகாதபடி நீதாமே ஆண்டவரே பாதுகாத்தரல வேண்டுமா என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ராஜா இந்த குழுவில இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் இந்த பாதப்படியில வருகிறோம். தனிப்பட்ட நபர்களுக்காகவும் இந்த பாதப்படியிலே வருகிறோம். ஆண்டவரே பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்று நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தர் பிரச்சனையிலும் நீர்தாமே ஆண்டவரே நடுவிலே மத்தியிலே இருந்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே பின்பாகவும் சென்று காட்டி வழி இதுவே இதிலே நட என்று நீர் எங்களுக்கு காட்ட வேண்டுமா என்பதை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பிரச்சனைகளிலும் நாயனாகிய நீர் விடுதலை கொடுத்தரல வேண்டுமா என்பதை ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அரேஞ்ச் பண்ணி ஆண்டவரே அழகாக ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து கூறி ஆண்டவரே எங்களுக்கு மனத்திலே ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானித்து வருவதற்கு ஆண்டவரே உங்களுக்கு செய்திருக்கிற பிரதர் சுரேஷுக்காகவும் சிஸ்டர் ரேணு சுரேஷுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தாவே நீ செய்திருக்கிறீர். அது எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறது. அதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களோடு கூட இரும் அற்புதத்தின் தேவனாக அவர்களோடு கூட இருந்து இன்னும் வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக அற்புதங்களை அவர்களுக்கு செய்து கர்த்தாவே. அதிலே ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் நீர் கிருபை செய்திட வேண்டுமா என்பதை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபக்கூடியில இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரத்தை கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம். நீரை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ரட்சியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அற்புதமாக அதிசயமாக கடந்த நாட்களிலெல்லாம் கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, போன மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்த இந்த ஜெபம் ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே 290 நாட்கள் நடத்தும் செய்தீர் ஆண்டவரே. கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே அனுதினமும் பாதப்படையில அமர்ந்திருக்க செய்திருக்கிற கிருபைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம். அறியாள் உமது பாதத்தண்டிலே அமர்ந்து ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது போல நல்ல பங்கை எங்களுக்கு தந்து எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே அப்பா, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்த கர்த்தரின் தூதனானவர் ஆண்டவரே எங்களோடு இன்றைக்கு இருக்கிறதுக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா நாங்கள் ஒண்ணுமே இல்லை சுவாமி. இந்த கொரோனாக்கு எதிராக எதுவுமே எங்களால் பண்ண முடியாது ஆண்டவர். ஆனால் நீங்க திவ்யமாக அற்புதமாக அதிசயமாக ஓங்கிய புயத்தாலும் வல கரத்தினாலும் ஆண்டவரே இஸ்ரவேலரே ஆண்டவர் செங்கடலை பிளந்து காத்த தேவன். அந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் இடையில சம்பம் வந்து நின்றது சுவாமி. அது இஸ்ரவேலுக்கு வெளிச்சம், எகிப்தியருக்கு அந்தகாரம். அது போலவே ஆண்டவரே எங்கள் வீடு வாசல்ல ஆண்டவரே எங்களை சுற்றி உம்முடைய மேகஸ்தவம் அக்னிஸ்தவம் நின்று கொண்டிருக்கிறது கொடாக்கொடி ஸ்தோத்திரம். அதை நாங்கள் உணர்கிறோம், விசுவாச கண்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தரிசித்து நடவடிக்கை விசுவாசமாக நடக்கிறார்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கொடாக்கொடி ஸ்தோத்திரம். அந்த மேகஸ்தவம் அக்னி ஸ்தம்பம் இந்த கொரோனாக்கும் எங்களுக்கும் நடுவில் இருந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாவல் அற்புதமானது சுவாமி. அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் பாக்கியம் பெற்ற மக்கள் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த குழுவை ஆண்டவரை ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அற்புதமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கொரோனா வந்த பொழுதிலும் சிலருக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே மறுபடியும் இந்த குழுவில் பங்கு பெறவும் துதிக்கவும் சாட்சிகள் சொல்லவும் கிருபை செய்திருக்கிறீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா, எல்லாம் உடைய சுத்தமான கிருபை ஆண்டவரே. ஆனால் அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு சொல்லப்பட்ட வண்ணமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க துதிக்க துதிக்க ஆண்டவர் உடைய கிருபை எங்கள் மேல
பெறுகிறதுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்க போதித்தருளுங்க ஆண்டவரே. கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழுகிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஆமாண்ட மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துற தெய்வமே, துணையாளரே, கோடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் அன்றைக்கு மேகஸ்தமம் அக்னி ஸ்தம்பம், இன்றைக்கு பரிசுத்த தான் செய்தியில கேட்ட அந்த பாட்டு அதே தான் வருது. நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு எங்களை வழி நடத்துங்க சுவாமி. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அனுதினமும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி நாங்க ஜெபிக்கணும், எப்படி நாங்க அதை ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை உட்கொண்டு அதை எங்க வாழ்க்கையில நாங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற தெய்வம், எங்களுக்கு கற்றுக் கொடுக்குகிற தெய்வம், பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. நாங்கள் படித்துக் கொள்கிறோம் சுவாமி. வசனத்தை கேட்கிறவா மாத்திரம் அல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறவராக எங்களை மாற்றுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை தட்டி 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 நீங்க பாலிஷ் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு வழிநடத்துங்க ஆண்டவரே. உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மேலையும் தெளிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி, உம்முடைய பரிசுத்த அக்கினி எங்கள் மத்தியில் எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசில்லாத ரத்தம் இன்றும் ஆண்டவர் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்று சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆவியானவர் என்று ஆண்டவரே பரலோக காட்சியை கண்டானே ஆண்டவரே யோவான், அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சுவாமி எங்கள் மேல தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் ஆண்டவரே எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தில் படிக்க ஆண்டவரே. இந்த கொரோனா வாய்க்க பொல்லாங்க இன்னும் என்னெல்லாமோ இருக்கு சுவாமி உலகத்துல, எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை காப்பாற்றுவருடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெளிக்கப்படுகிற ரத்தம் எல்லாருமே தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கொடா கொடி ஸ்தோத்திரம். உடைய தெளிக்கப்படுதல எல்லாரும் ரத்தம் தெளிக்கப்பட உணரணும் ஆண்டவரே. தங்கள் சரீரத்துல ஒரு மாற்றத்தை, தங்கள் ஆத்மாவிலே ஒரு விடுதலையை, ஒரு தைரியத்தை, ஒரு விசுவாசத்தை உணரணும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மருத்துவ பணியாளருக்காக வருகிறோம். எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள்ல அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்சா, டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் இவர்களை விசேஷ விதமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சுற்றார் நண்பர்கள், பிள்ளைகள் குடும்பத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல், டெஸ்டின், சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின், சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி,
காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே விசேஷத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கேன்சல் நோயால பாதிக்கப்பட்டிருக்க ஆனந்த், ஜோலேஸ்ரீ, ராபின்சன், தமித்தாளின் மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி இவர்களுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதான மனசுல தாங்க ஆண்டவரே. இந்த வியாதியை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை நீங்க தர வேண்டும். உம்மால் மட்டும்தான் முடியும் சுவாமி. பயங்கரமான வியாதி ஆண்டவரே, ஆனா அதை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை தாங்க. காட்டத்திய மரத்தை வேரோடு பிடிக்க சமுத்திரத்தில் நடப்படுவார் கீழ்ப்படியும் சொல்லியிருக்கீங்க. இலைகள் உள்ள அந்த அத்திய மரத்தை இயேசு நாமத்தால் சபிக்கிறோம். கேன்சர் நோயை நாங்கள் இயேசு நாமத்தால் சபிக்கிறோம். அதை விட்டு பிடிங்க எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால சுவாமி. கோடா எனக்கு கொடுத்த அற்புத கொடுத்த சுகத்துக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கேன்சர் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இனிமே வராம பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமால் மட்டும்தான் முடியும் சுவாமி. இன்று கண்டே இன்றுமே காண்பதில்லை, இனி தீங்க காணாதிருப்பான்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஊழிய பாதையில் ஆண்டு நாங்கள் 2 பேரும் கரத்தை பிடித்து அதிக வேகமாக ஓட கிருபை செய்யுங்கப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற பத்மா, லீலா சம்பு 2 பேருக்கு பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜ்குமாரிக்கு ஒரு டிரான்ஸ்பரை தாங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. கொரோனா விடுதலைக்காக நம்முடைய பிள்ளைகள் இந்த குழு இருக்க ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ரவீந்திரனுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். சன் அண்ட் டாக்டர் 2 பேருக்கும் கொரோனா சுவாமி பரிபூர்ண சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆத்ம சரீர ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபை இவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை உள்ள ஒவ்வொரு அவயவமும் உமது காரத்துக்கு உங்க புத்தகத்தை எழுதி வச்சிருக்கீங்க சுவாமி. என் கருவை உமது கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாக்கிலும் இல்லாத போது அனைத்தும் உருவேற்றோட நாட்களும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவயவங்கள் பாதுகாக்கப்பட்ட அவயவங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அவற்றை எந்த சாத்தானும் தொட முடியாது ஆண்டவரே. அதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் சரிபாடு போட உமால முடியாது. நீங்க தான் மேனுஃபேக்சரரா, நீங்க தான் இங்க கிரியேட்டர், நீங்க தான் இங்க சிருஷ்டிகர் ஆண்டவரே. நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே தலை, கண், காது, மூக்கு ஆண்டவர் விசேஷமாக மூக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, காதை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாய் ஆண்டவரே பற்கள் பல்வேலிகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க சுவாமி. அதே போல தொண்டை விசேஷமாக பாதுகாக்கப்படணும் சுவாமி. இந்த நாட்கள் இந்த கொரோனா காலங்களில் மூக்கு, தொண்டை, லங்ஸ் 3 ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே காதுகள் உள்ள வலிகள் எல்லாம் நீங்குவதாக, லங்ஸ் உள்ள பிரச்சனைகள், மூச்சு விடுகிற பிரச்சனைகள், ஆஸ்மா, இழைப்பு எல்லாம் பிடிக்கப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இந்த நேரத்துடைய அக்கினி எல்லாரும் நிலவிடுவதாக ஆண்டவரே. அது போலவே கைகள் கால்கள் பலப்படுவதாக, முதுகு தண்டு பலப்படுவதாக, வயிற்றில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் ஆண்டவரே அந்த ஃபுட் கேனல் சிஸ்டம், ஆண்டவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அசிடிட்டி ஆண்டவரே, கேர்டு, ஃபுட் பைப்பு, வின் பைப்பில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, கிட்னியில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, பிளட் பிரஷர், பிபி, சுகர், பேங்க்ரியாஸ் எல்லாத்தையும் செம்மைப்படுத்துங்க. ஈரல், லிவர் செம்மைப்படுத்துங்க, கிட்னியை செம்மைப்படுத்துங்க ஆண்டவரே. புரோட்டீனூரியா என்ற ப்ராப்ளத்தை இயேசுவை சபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ வருஷங்களாக ஆண்டவரே சமர்ப்பணி கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்க்ளூடிங் மீ பாருங்க ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அது போலவே முதுகு தண்டு வடத்தில் உள்ள பிரச்சனைகள், ஸ்லிப் டிஸ்க், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே. அந்த முதுகுல எந்த பிரச்சனை வரக்கூடாது. நீங்க முதுகை உண்டாக்கியவர் நீர் சுவாமி. அந்த எலும்புகள் எல்லாத்தையும் உருவாக்கினவங்க நீங்க ஆண்டவர். அந்த எலும்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளால் நரம்புகளை இசைத்த தேவனே. கொடா கொடை சோத்திரம் அப்பா. மறுபடியும் ஒருபடி ஆண்டவரே டியூன் பண்ணுங்க சுவாமி. எங்கள் டியூன் பண்ணிகளை நீங்கள் இசைக்கும் பொழுது நாங்கள் துதியாக பாடுவோம் சுவாமி. நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமத்தையே நாங்கள் சங்கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான ஜெப வேலைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் ஆத்மாவில் உள்ள பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. கவலைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே எல்லாம் சுவாமி உமக்கு தெரியும். இதயத்தின் பாரம் எல்லாம் உமக்கு தெரியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே ஆதரிப்பார் சுவாமி. கொடா கொடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆம், கர்த்தர் மேல் வாரத்தை வைக்கிறோம் சுவாமி. கருத்தப்பட்டு பாருங்க, என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். அப்பா, எங்கள் பாரத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கொடுங்க ஆண்டா, எங்களுக்கு இளைப்பாறுதல் தாங்க சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் ஆமென். Thank you. Thank you. God bless Bye-bye. you. Bye.